ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கப்பெண்ணே. இன்றைக்கி வீடியோவில் கொசு விரட்டுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு மூலிகை பவுடர் தாங்க ரெடி பண்ண போகிறோம். இந்த பவுடர் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா நம்ம தினமும் சாம்பிராணி போடுறப்ப இந்த பவுடரை கொஞ்சம் போடுறப்ப கொசு சுத்தமாக வராதுங்க. நான் இதை ட்ரை பண்ணி பார்த்தா எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அதனால தான் உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த இன்க்ரீடியண்ட்லாம் உங்கள் வீட்டில் கிடைக்கிற பொருள் தாங்க. எதுவும் நம்ம காசு கொடுத்துலாம் வாங்க தேவையில்லை. வேப்பிலை நம்ம எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கிற ஒரு பொருள் தான். ஸோ வேப்பிலை வந்து நம்ம ஒரு கொத்து எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே கூட சாமி கும்பிட்றதுக்கு வேப்பிலை எடுத்து வைப்போம் வாசப்படியிலலாம். ஸோ அது காஞ்சிடுச்சுன்னா அதை வேஸ்ட்டாக தூக்கி போடாதீங்க, அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம கையிலே இந்த மாதிரி தூள் பண்ணோன்னா இந்த மாதிரி நல்லா பவுடர் மாதிரி ஆகணுங்க. அந்தளவுக்கு இது காஞ்சிருந்தால் போதும். இப்போ வந்து ஒரு கொத்து அளவுக்கு நான் அந்த வேப்பிலை வந்து எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மா இலையும் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ மாமரம்லாம் நிறைய வீட்டு பக்கத்துங்களுக்கு இருக்கும், அதுலேருந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதுவும் ஒரு கொத்து எடுத்துக்கோங்க. இதுவும் நல்லா காஞ்ச மாதிரி இருக்கணும். காஞ்ச இந்த இலைகளை தூக்கி போடாதீங்க. இது நல்லா பவுடர் மாதிரி ஆகிற அளவுக்கு நல்லா இதை காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட இன்னொரு பொருள் நான் ஆட் பண்ண போகிறேங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கற்பூரவல்லிங்க. இந்த கற்பூரவல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில வீட்டில் இருக்காது, ஆனால் நிறைய பேர் கிராமத்துங்களெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த கற்பூரவல்லி தாங்க ரொம்ப முக்கியமான பொருள். இது தாங்க கொசு விரட்டுறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். இந்த கற்பூரவல்லியை உங்களுக்கு கிடைச்ச அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு போல் எடுத்து நல்லா காய வைங்க. இது வந்து அந்த அளவுக்கு சீக்கிரம் காஞ்சிடாதுங்க, ஏன்னா இதில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். அதனால் இது காயறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஓரளவுக்கு காஞ்சா கூட பரவாயில்லைங்க. ஒரு 50% காயிற அளவுக்கு கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஃபுல்லாக காயணும்னு அவசியம் இல்லை. இது மட்டும் ஆனால் கொஞ்சம் ஈரப்பதம் இருந்துட்டு தாங்க இருக்கும். ஸோ இப்போ நான் 2 நாள் காய வச்சேன், ஓரளவுக்கு தான் காஞ்சுது, அந்தளவுக்கு ஃபுல்லாக காயலை. இப்போ இதை எடுத்து வச்சுக்கிறேன். இந்த 3 பொருளையும் நம்ம நல்லா மிக்சியில் ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாங்க. அரைச்சிட்டு இந்த பவுடர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இது 3த்தையும் சேர்த்து நான் அரைச்சிக்கிறேன். நீங்கள் மிக்சியில் அரைக்கும் போது இந்த மாயலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். இது அப்படியே போட்டிங்கன்னா அது அரைக்காது. அதனால் ஒரு சின்ன சின்ன பீஸாக சிசரில் வச்சு நீங்கள் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. மற்ற இலையெல்லாம் ஈஸியாக அரைஞ்சிடுங்க. ஆனால் இந்த மாயலை மட்டும், இந்த குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு இலையை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. வேப்பிலை இந்த மாயலெல்லாம் வந்து அந்த தண்டு பகுதியெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வெறும் இலை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதையும் சின்ன சின்ன பீசஸாக அந்த கட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். இப்போது இதை நம்ம மிக்சியில் அரைச்சோன்னா ஓரளவுக்கு முக்கால் பாகம் தாங்க அரைக்க முடியும். நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியாது, ஏன்னா இதில் வந்து கற்பூரவல்லியெல்லாம் கொஞ்சம் ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களால் எந்த அளவுக்கு அரைக்க முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் அரைச்சிட்டு பாருங்கள், இந்த மாதிரி தான் கிடைக்கும். கொஞ்சம் உதிரியாக தான் கிடைக்கும் உங்களுக்கு. ரொம்ப ஃபைன் பவுட்ரெல்லாம் அரைக்க முடியாது. இப்போது இதை நல்லா நீங்கள் வெயிலில் காய வைக்கணுங்க, ஏன்னா இதில் ஈரப்பதம் இருக்குது. ஏன்னா அந்த கற்பூரவல்லியில் நிறைய வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து ஒரு 2 நாள் போல் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து நீங்கள் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போல்லாம் வீட்டில் சாம்பிராணி போடுறீங்களோ அப்போல்லாம் வந்து இதை ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நல்லா வீட்டில் ஒரு மாதிரி அந்த மூலிகை வாசனை வருங்க. உங்களுக்கு அந்த வேப்பிலை வாசனை, கற்பூரவல்லி வாசனை இதெல்லாமே நல்லாவே தெரியும். இந்த வாசனைலாம் வரதுக்கு அந்த கொசு கண்டிப்பாக வராதுங்க. நீங்கள் கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி மூலிகையாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, வீட்டுக்கும் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். ஸோ நீங்கள் எப்போல்லாம் சாம்பிராணி போடுறீங்களோ அப்போல்லாம் இந்த பவுடரை இந்த மாதிரி தூவி விடுங்க. நல்லா வாசனையாக இருக்கும், கொசு ஒன்று கூட வராதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.